அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் இந்த மாதம் சூரிய கிரகணம் வரப்போகுது. மேலும் கும்ப ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன் என 5 கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்கு. இது 12 ராசிகள் மீது பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு. அந்த தாக்கமானது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகங்களின் சேர்க்கையானது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விதியின் மூலம் உங்களுக்கு சாத்தியமான அனைத்து நன்மைகளும் கிடைக்கப் போகுது. ஆன்மீக பயணங்கள் அல்லது பொழுதுபோக்கு பயணங்கள் சாத்தியமாகும். தொழில் லாபகரமாக இருக்கும். மற்றவர்களுடனான உங்கள் உறவுகள் இணக்கமாக இருக்கும். இது உங்களுக்கு பயனளிக்கும் விதமாக அமையப்போகுது. இந்த மாதம் பல வருமான வழிகள் உங்களுக்கு உருவாக போகுது. வேலை லாபகரமாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமண வரன்கள் வந்து அமையப்போகுது. மின் சாதனங்களை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அள்ள போகிறாங்கன்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்றம் உண்டாகும். படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகுது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் பரிபூரணமாக நீங்கும் யோகம் உண்டாகி இருக்கு. மேலும் செல்வாக்கு கூட போகுதுன்னு சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு கூடும். நரம்பு, கண், பதட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். அனுமன் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாகனத்தில் சாகசங்கள் செய்கிறத தவிர்த்துடுங்க. உரிய விதிமுறைகளை கடைபிடிக்கிறது நல்லது. இல்லைன்னா விபத்தில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிகம் கவனத்தோட எச்சரிக்கையாக இருக்கணும். ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி படிச்சுட்டு கையெழுத்து போடுறது நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடல் கடந்து பயணம் செய்ய வேண்டிய சூழல், அலைச்சல் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் அனுகூலமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகளில் லாபம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள் அவசரப்பட்டு எந்த முடிவையுமே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. திட்டமிட்டு காய் நகர்த்துறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. ஏற்றமிறைந்த காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குன்னே சொல்லலாம். மகர ராசினருக்கு இந்த மாதத்தில் ஆரம்பத்திலேயே லாபாதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் மிகப்பெரிய மேன்மைகள் ஏற்பட போகுது. இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. அதுக்கான முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாகுது. குடியிருப்பதற்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு. செவ்வாய் பாதகாதிபதிங்கிறதால சிலர் அதிக அளவில் பணம் கொடுத்து சொத்துக்களை வாங்குவீங்க. பாதக ஸ்தானாதிபதி செவ்வாயாக இருக்கிறதால சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதுக்கான அதிக அளவில் செலவு செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு நிறைய கடின உழைப்பையே போடுவீங்க. நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது. எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதில் நீங்கள் உங்களுடைய கடினமான உழைப்பை போடணும். மேலும் மகர ராசியை சேர்ந்தவர்களின் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நீங்கள் சரியான நேரத்தில் ஓய்வு எடுக்கிறாங்களா, சாப்பிட்றாங்களா, படிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிறது நல்லது. அரசியல்வாதியை உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளும் சூழல் வரும். அதனை தவிர்க்கிறது நல்லது. அப்பாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. திருமண யோகம் உண்டாகும்னு சொல்லலாம். நெருப்பினால், மின்சாரத்தால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும். காதல் விஷயங்களில், திருமணம் தொடர்பான விஷயங்களில் அனைத்துமே கைக்கூடி வரும். புதிய காதல் மலரும். திருமணம் உறுதியாகும் வாய்ப்பு ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். இந்த மாதத்தில் நிறைய புலம்பக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீட்டில் உள்ள குறைபாடுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறித்து பேசுவீங்க. பேசிக்கிட்டே இருக்கும் சூழலும் உண்டாகி இருக்கு. மேலும் இந்த மாதத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு, கம்யூனிகேஷன் படிப்பு,
புதிய கோர்ஸுகளை கற்றுக்கொள்வதற்கான யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் மாதமாக இருக்குது. தொழில் ரீதியாக அதிக வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைந்த வெற்றிகளை கிடைக்க திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வரும். மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்பட போகுது. உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீங்க. தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் நலனில் ஆரோக்கியம் தேவை. உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க போகுது. இந்த மாதம் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் இந்த மாதம் ஏற்பட இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஷேர் மூலமாக பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டாகி இருக்கு. மாத முற்பகுதியில் தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் அதனால் பாதிப்பு எதுவுமே ஏற்படாது. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல உங்களுக்கு தாமதம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபம் கிடைக்கும். பற்றுவரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீங்க. சக வியாபாரிகளோட இணக்கமாக பழகிறது நல்லது. உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகுது. ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமையை அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் சூரியன் தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்கிறதும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்கிறதும் உங்களுக்கு நன்மையை தரும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது உங்களுக்கு நன்மைகளை கூட்டும். மகர ராசிக்காரங்க எப்போவுமே சுறுசுறுப்போடு இயங்கிக்கிட்டே இருக்கும் கடிகாரத்தை போன்றவங்க. இவங்களுக்கு உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லும் ஆண்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் வேலையில் சுமைகள் அதிகரிக்கும். அதில் திட்டமிட்டு நீங்கள் முடிச்சிருவீங்க. ஆனாலும் வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனமோடு இருக்கிறது நல்லது. குடும்ப தலைவிகளுக்கு புதியதொரு தொழில் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்வாங்க. பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பாங்க. மேலும் கலைஞர்களுக்கு தங்கள் படம் பல கோடியை தாண்டும் அளவுக்கு அதிக லாபத்தை பெறுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பகுதி நேர வேலையில் ஈடுபடுவாங்க. பெற்றோர்களுக்கு உதவியும் புரிவாங்க. இடுப்புக்கு கை கால்களில் வலி வந்து நீங்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் ஐயப்பனை சனிக்கிழமை அன்று சென்று வழிபடுறது மிகுதியான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். மகர ராசிக்காரர்கள் எப்போவுமே எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல பின்வாங்கவே மாட்டாங்க. இந்த மாதம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதே நடக்க போகுது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமான பலன்களை தரப்போகுது. பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடிய போகுது. வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடக்கிறது மனசுக்கு திருப்தி தரும் விதமாக அமையும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவாங்க. சகாக்கள் மத்தியில் ஆதரவு உங்களுக்கு பெருகும். கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவீங்க. நீங்கள் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். மேலும் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள்லாம் தீரும். தொடங்கின வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறதையே கேட்காம தங்களுடைய விருப்பப்படியே நடந்துக்குவாங்க. அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலையே உண்டாகி இருக்கு. அரசாங்க பணிகள் அனைத்துமே தொய்வு இல்லாமல் நடைபெறும். மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையாக இருப்பீங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்குங்க. அடுத்தவர் கூறும் கருத்துக்களில் அப்படியே நீங்கள் ஏற்றுக்காமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசித்து செய்கிறது நல்லது. பண விவகாரங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. மூத்த கலைஞர்களின் வழிகாட்டுகளால் வெற்றி நீங்கள் பெறுவீங்க. தொடர்ந்து வரும் சவால்களை சந்தித்த பின்னாடியே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் எதையுமே நீங்கள் நல்லா யோசித்ததுக்கப்புறம் செய்கிறது நல்லது. மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்தோட பாடங்களை படிக்கிறது நல்லது. மன கஷ்டம் பண கஷ்டமெல்லாம் இந்த மாதம் நீங்க போகுது.
உடல்நில ஆரோக்கியமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற காலமாக இந்த மாதம் இருக்க போகுது. ரசனையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் திறமையை காட்டுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். பெண்கள் உடல் நலத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது அவசியம். மேலும் பரிகாரமாக நீங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செஞ்சு வர குடும்ப கஷ்டங்கள்லாம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். மேலும் அடுத்த மாதம் முதல் உங்களுக்கு 7.5 சனி விடுதலை பெறுவதால் சனி உங்களுக்கு இனி நல்ல பலன்களை செய்ய போகிறாரு. பல நேரங்களில் சொன்னபடி செயல்பட முடியாமல் போய் தாமதம் உண்டாகி இருக்கும். இனி அந்த நிலைமை வராது. நீங்கள் கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையுமே நம்பிடுவீங்க. இனி எச்சரிக்கையோடு கண்காணித்து செயல்படுங்க. உங்கள் நலமில்லாதவர்களுக்கு கூட உதவுறத தன் கடமையாக நீங்கள் செய்வீங்க. யாராவது உங்கள் முன்னாடி கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டா உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்வீங்க. வேலை செய்கிற இடத்துல சக தொழிலாளர்களின் துன்பங்களை நீக்க உதவுவீங்க. சொந்த தொழில் செய்து வரவங்க இனி தடைகள் நீங்கி தொழில் விருத்தி உண்டாகும். உங்களுக்கு எதையுமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுறது நல்லது. சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? உங்களுக்கு இனி நல்ல காலம்தான். இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் சகல யோகங்களையும் வசதிகளையும் பெற போகிறீங்க. கலைத்துறையினர் தொலைதூர பயணம் செய்ய வேண்டி வரும். நல்ல நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு ஊக்கப்படுத்தும். குடும்ப பாரம் சிறிது சிறிதாக மறையும். வீரப்பை விட்டுட்டு இனி சாத்மீகமான உணர்வுகளுக்கு முக்கியம் தருவீங்க. விளையாட்டுத் துறையினருக்கு சவால்கள் சரியாக போட்டியாக இருந்தாலும் அதில் வெற்றியும் பெறுவீங்க. மாணவர்களிடம் கல்வி அறிவு விரிவடையும். எந்த பயிற்சியாக இருந்தாலும் அதை உடனே புரிஞ்சுக்குவீங்க. ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்க அதுக்கு உண்டான வழி கிடைக்கும். உங்களுக்கு உடல் சோர்வு அடிக்கடி வந்தாலும் ஓய்வு எடுத்துக்கிட்டு அதை சரி செஞ்சிருவீங்க. இனிமேல் உங்களுக்கு நல்ல மரியாதையும் சலுகைகளும் கிடைக்க போகுது. செய்யும் தொழிலில் பல சோதனைகளை கண்டு மீள முடியாமல் இருந்த நிலை மாறி அதுக்கு மாற்று வழியை கொண்டு செயல்பட்டு விடுதலை பெறுவீங்க. விளையாட்டு பயின்றவர் வெளியில் சென்று வரும் வாய்ப்பை பெறுவீங்க. தனியாக எதையுமே செய்யாமல் கூட்டு முயற்சி மூலமாக செஞ்சு நன்மையை பெறுவீங்க. மேலும் நீங்கள் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் 4:30 மணியிலிருந்து 6 மணி தொடர்ந்து பைரவர் வழிபாடு செஞ்சு முந்திரி பருப்பு மாலை கட்டி போட்டு எலுமிச்சை பழம் தோளில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களின் சகல காரியமும் சிறப்பாக முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.